பண்ணணுமா, பெண் பண்ணா பேச முடியாது. இந்தா நான் ஆன் பண்றேன், நமக்கு தான் ஆன் பண்ணி பழக்கம். ஹலோ ஹலோ. எழுத்தும் நீயே, சொல்லும் நீயே, பொருளும் நீயே, பொற்றமிழ் தாயே, முகமும் நீயே, அகமும் நீயே, முகவரி நீயே, முத்தமிழ் தாயே, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் எங்கள் ஆன்ற புலவர் எழுத்தில் இருந்தாய், உழுதும் விதைத்தும் உலகை சமைத்த உழைக்கும் மக்களின் கரத்தில் இருந்தாய், ஆயுதம் அடியிலும் ஆழி அலையிலும் எழுதுபடாத பொருளாய் இருந்தாய், நிலவும் கதிரும் நிலவும் வரையில் நீயே எங்கள் முதல் தாய். அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகு அழகு. நடுவரே, எங்களுக்கெல்லாம் இளம் பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் நல்ல நடுவர், உங்களை புகழாம நாங்க தலைப்புக்குள்ள போக முடியுமா நடுவரே? நிறைய பேச்சாளர்கள் எல்லாம் சிவராஜ் மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் காசு கொடுத்து நிகழ்ச்சி கொடுத்தா எங்க நடுவரை போல உண்டுமாமா, எங்களுக்கு அந்த குண்டமா வேலைக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. உங்க அன்பு மட்டும் போதும் நடுவரே. அப்படியா? அப்புறம் அதை ஒரு காக்கியோ பேக்கெட் போட்டு தர நீ உங்க கண்டிப்பா நடுவரே. நீங்கள் பூக்களின் வித்து, நீங்கள் பூக்களின் வித்து, நீங்கள் புன்னகையின் சொத்து, நீங்கள் பெண்களின் கெத்து, நீங்கள் அவதார பத்து, நீங்கள் தமிழ் கடையும் மத்து, மொத்தத்தில் நீங்கள் ஒரு பித்து பித்து பித்து. ஐயோ இல்ல இல்ல சத்து சத்து வாய் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, எழுதி குடி என்ற புருஷத்தை போய் காட்ட. கண்டிப்பா இருந்தாலும் நல்லது தமிழில். பூவென்ற உள்ளமாகிய பொன்னென்ற எண்ணமாகிய தேவருக்கும் அரியதாக திறமெல்லாம் படைத்த நாவெல்லும் நடுவர் பெருந்தகைக்கு என் பாசமிகு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரை, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேச வந்துள்ள ஆன்றோர்களே, பெரியோர்களே மற்றும் இங்கே கூடியுள்ள என் அன்பு இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த எளியவளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரை, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க அருப்புக்கோட்டை மக்களை யாரும் மிஞ்சவே முடியாது. நடுவர்களே, எதுல தெரியுமா நடுவர்களே? ரசனையில எப்படி அருமையான ரசிகர்கள் சிரிச்சுக்கிட்டே எங்க அக்கா மார்களா இனிமையா தவறு, எங்க பெண்கள்னா தனி பவர், தனி பவர். அப்படி பவரா சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து சுமைன்னு சொல்லிடலாம் நடுவர்களே. தனிமையில் சுமையோடு வாழ்வதல்ல வாழ்க்கை, தனிமையில் சுமையோடு வாழ்வதல்ல வாழ்க்கை, சொந்த பந்தங்களோடும் நட்போடும் இன்பமாய் வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்க எங்க அருப்புக்கோட்டை மக்கள் முன்னாடி வந்துட்டு குடும்ப வாழ்க்கை சுமைன்னு சொல்லலாம் நடுவர்களே. இந்த தலைப்பு ரொம்ப வருத்தம் ரெண்டு பேரும் அழுதுட்டு போயிட்டாங்க நடுவர்களே, பார்க்கவே முடியல. எங்க அக்கா அவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அக்கையில இருந்து. உங்க ஜோக்க பார்த்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து சுமைன்னு சொல்லலாம் நடுவர்களே. இன்னைக்கு தலைப்பு அருமையான தலைப்பு, நல்ல தலைப்பு. இன்றைய குடும்ப வாழ்க்கை சுகமா சுமையா? ஏமா நீயா ஒரு தலைப்பு சொல்லுமா? வசந்தமா வருத்தமா? அதனால சுகமா சுமையா தான் நடுவர்களே. அப்படியா? அவங்கள சுமை பாரம் தாங்காம சோர்ந்து போறதுனால அப்படியே பேச்சு நடுவர்களே. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஒரு கேள்வி, மனைவி குற்றம் மனைவி குற்றம் மனைவி குற்றம். எங்க சாரும் சொன்னாங்க, எங்க இன்னொரு சாரும் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க ரெண்டு பேருக்கு அம்மாவை பிடிக்குமா பிடிக்காது? அம்மாவை பிடிக்குமா பிடிக்காது? அம்மாங்கிறவங்க மனைவி என்ற ஸ்தானத்தை கடந்து வந்தார்களா கடக்காம வந்தாங்களா? ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. அம்மான்னு அழைக்காத உயிர்களே இல்ல, அந்த அம்மான்னு அழைக்கிறதே ஒரு சுகம் நடுவர்களே. அம்மாவை பத்தி சொல்றேன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அம்மா, அம் கூட்டல் மான் அர்த்தம். மானா என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிய அர்த்தம். அம்னா அழகின்னு அர்த்தம். உலகத்திலேயே பெரிய அழகி யார் என்று கேட்டால் அது அம்மா. அதனாலதான் உலகத்திலேயே பெரிய அழகி அம்மா. அம்மா சூப்பர். எல்லா ஊர்லயும் கை தட்டுவாங்க, இந்த ஊர்ல தட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசுலயே கை தட்டிடுறாங்க. நீங்க தட்டாட்டினாலும் இது சுயவலை பற்றி பண்றோம், நாங்களா தட்டி இல்ல, உங்க புன்னகையே எங்களுக்கு கை தட்டல்தாங்க. அவ்வளவு இன்பமா இருக்கு அவங்க முன்னாடி பேசுறதுக்குலாம். இவங்க ரெண்டு பேரும் எங்க ஆடையை பத்தி சொன்னாங்க, பெண்கள் ஆடையை பத்தி. ரெண்டு பேரும் வேட்டி சட்டையா போட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி வேட்டி சட்டை தானே. எங்க பாட்டி சொன்ன மாதிரி நாங்க புடவை எடுத்து வந்திருக்கோம். ஆமா, நீங்க வேட்டி தானே, வேட்டி கட்டிட்டு வரணும். ஆமா, நடுவுல அவங்க ரெண்டு பேருக்கும் வேட்டியவே ஒழுங்கா கட்ட தெரியல. ஆனா இவங்களையே கட்டிக்கிட்டு ஒரு மனைவி சுகமா வாழ்றாங்கன்னா அது எப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கை நடுவர்களே. அவங்க தாத்தாலாம் கோமணம் தான் கட்டிருக்காரு. எங்க கோமணம்? வேற செய்ய கோமணம் கொண்டு தெரியுமாமா? சேலை கட்டவே கஷ்டப்பட்டா அது பொண்ணுங்க, சேலை கட்டவே கஷ்டப்பட்டா அது பொண்ணுங்க. சேலை கட்டின பொண்ணுங்களை கஷ்டப்படாம பாத்துக்கிட்டா எங்க பசங்க. டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை, டிக்டாக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா அது பொம்பளை பிள்ளை, டீ கடை வச்சாது பொண்டாட்டியை காப்பாற்ற
மாட்டாரு. நடுவர்களே, அவர் கொஞ்சம் மூலத்துல பிரச்சனை. இல்ல ஒண்ணு இல்ல ஐயா கிராசிங் எல்லாம் போனான்னு தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. அவங்க உங்க மனசுல தீய வைங்க. நீங்க பேண்ட் போட்டு வந்திருக்கீங்களா, உங்க வேட்டி எங்கன்னு கேட்டா, என் வீட்டுக்காரரு நானும் வேட்டி தான் கட்டிட்டு வரணும்னு ஆசைக்கா. ஆனா எங்க வீட்டுல வந்து பாருங்கக்கா, அவ சைஸுக்கு ஒரு பீரோ கொண்டு வந்திருக்கான். அவ 3 தட்டுலயும் அவ வேட்டி அதே தான் அடிக்க வச்சிருக்காக்கா. கடைசியில ஒரு பாவம் போல எனக்கு ஒரே ஒரு ஒத்த வேட்டி கல்யாணத்தோட எடுத்த பட்டு வேட்டி அடியில வச்சிருக்கா. அவ ஒரு 6 அடி ஒசரம் தான் இருப்பா, பீரோ 9 அடி வளர்த்தி இருக்கு. அவ மேல்தட்டுல புடவை எடுக்கணும்னா அடியில என் வேட்டியை மிதிச்சுக்கிட்டு தாங்க எடுக்கிறான். என் வேட்டியை எங்கோடி நான் உடுத்துட்டு போறேன். வேட்டியை மட்டுமா மிதிக்கிறா? அந்த வேட்டி எடுத்து பார்த்தா அவ காத்திரமா தான் இருக்குக்கா. ஆனா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுடுவேன். பீரோ திறந்தா அவ மட்டும்தான், அவ தான் என் காலில் ஒரு நாள் விழுந்தது கிடையாது. அவ புடவை தான் என் மேல விழுந்துட்டே இருக்கு. நடுவரே, சாதாரண சௌகரி ஒரே ஒரு நிமிஷம். இந்த நாயை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு எதுக்கு சார்? வீட்டுல என் மனைவி வரும்போது சொன்னா, உன் பேச்செல்லாம் எந்த நாய் கேட்கணும்னா பேசாம சுமைங்கிற அன்னைக்கு அவங்க மனைவியை கூப்பிட்டுருக்காங்க நடுவரே. அவங்க மனக்குமுறல் எல்லாம் கொட்டிட்டு போயிருப்பாங்க. சாதாரண போன் ஸ்மார்ட் போன் ஆயிடுச்சு, சாதாரண வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் ஆயிடுச்சு, சாதாரண கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆயிடுச்சு, சாதாரண போர்டு ஸ்மார்ட் போர்டு ஆயிடுச்சு, சாதாரண ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு, சாதாரண குடும்ப வாழ்க்கை அப்படியே ஸ்மார்ட் டெக்னாலஜி நிறைந்த குடும்ப வாழ்க்கையா எகிரி பறந்து போயிட்டு இருக்கோம். இந்த குடும்ப வாழ்க்கையை பார்த்துட்டு சுமைன்னு சொல்றாங்க நடுவர்களே. இதை ஒத்துக்கலாமா நீங்க? சாதத்தோடு பக்தி சேர்ந்தால் பிரசாதம், இசையோடு பக்தி சேர்ந்தால் கீர்த்தனை, தண்ணீரோடு பக்தி சேர்ந்தால் தீர்த்தம், குடும்பத்தோடு பக்தி சேர்ந்தால் கோவில். குடும்பமா இன்பமா கோவிலுக்கு வந்திருக்க மக்களை பார்த்துட்டு நீங்க வந்து சுமைன்னு சொல்லணுமா? நம்ம வந்தோம் ஒரு வீட்டுக்கு போய் ரெஃபரன்ஸ் ஆக போனோம். அந்த அக்கா, அந்த அம்மாவோட மகள் மருமகள் எல்லாரும் சேர்ந்து இன்பமா எங்களை கவனிச்ச விதமே நாங்களாம். அவங்க கேட்டாங்க அவங்க கொடுத்த பூதான். பூ வேணுமான்னு கேட்டாங்க, காஃபி வேணுமான்னு கேட்டாங்க, டீ போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டாங்க. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க வீட்டை எப்ப வெளியே கூட செஞ்சாங்க தெரியுமா? எல்லாரும் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டை பூட்டிட்டு தான் வெளியே போவோம். ரூமையாவது பூட்டிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வீட்டுல இருங்க, நான் பக்கத்துல கோயில போய் சாமி கும்பிட்டு வரேன்னு வீடு ஃபுல்லா எங்களை நம்பி திறந்து போட்டு போனாங்கன்னா எப்பேற்பட்ட இன்பமான மக்கள். இவங்க முன்னாடி வந்து சுமைன்னு சொல்லலாமா இருக்கிறவர்களே? அதாவது ஈராக்ல ஒரு பெரிய புத்தக கடை இருக்குமா, ஒரு 2 லட்சம் ரூபாய் புக் இருக்குமா. அந்த கடைக்காரரு வாசல்ல படுத்து உறங்குவாரு, புக்க கடையை மூட மாட்டாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரன் ஈராக்கு போயிருக்கான், சும்மா இருப்பானா? அவரை எழுப்பி ஏதாவது கூட்டு புக்கை வச்சுட்டு தூங்குறியே, எவ்வளவு திருடிட்டு போயிட்டானா என்ன செய்வாங்க? அதுக்கு அந்த புக்கு கடைக்காரர் சொன்னாரா, திருடர்கள் யாரும் படிப்பதில்லை, படித்தவர்கள் யாரும் திருட மாட்டார்கள். சூப்பர் சூப்பர். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு அந்த காலத்துல ஒரு பாட்டே இருக்கு நடுவர்களே. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி சுரக்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அன்றைய காலத்துல அனுபவ அறிவு மட்டும்தான் இந்த குழந்தைகளுக்கு பெற்றோரால் பகிரப்பட்டது நடுவர்களே. ஆனா இன்றைய காலத்தில் அனுபவ அறிவு பிளஸ் கல்வி அறிவும் சேர்த்து, ஏன்னா பெற்றோர்கள் 2 பேருமே படிச்சிருக்காங்க, அந்த கல்வி அறிவும் சேர்த்து கொடுப்பதனால் அந்த குழந்தை பகுத்தறிவு நிறைந்த குழந்தையாக எவ்வளவு இன்பமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவு சாதனைகள், இளஞ்சிறார்கள், எவ்வளவு உலக சாம்பியன்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நடுவர்களே. இதெல்லாம் ஆனா இப்போ ஒரு சின்ன வருத்தம் இருக்குமா, ஒரு காலத்துல வந்து எழுத படிக்க தெரியாதவங்க கை நாட்டு வைப்பாங்க. அப்படி வச்சுதான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. என் பிள்ளை படிக்குது அப்படின்னா கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு வச்சாங்க. கைநாட்டெல்லாம் கையெழுத்தா மாத்திரம்தான் தர்மபுரி காமராஜர் ரொம்ப பாடுபட்டாரு. ஓடி வந்தால் உயர்நிலை பள்ளி, தடுக்கி விழுந்தால் தொடக்கநிலை பள்ளின்னு நிறைய பள்ளிகள் கொடுத்துறாரு. இப்ப எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சோம், கையெழுத்து போடுறோம். ஆனா பாரு, செல்போனை திறக்கிறதுக்கு கை நாட்டு வைக்கிறோம், ஆபீஸ்குள்ள போறதுக்கு கை நாட்டு வைக்கிறோம், டீச்சரா வேலை செய்யறோம் டயத்துக்கு போறதுக்கு கை நாட்டு வைக்கிறோம். கையெழுத்துல இருந்து மறுபடி நம்ம மாறி கை நாட்டுக்கு வர கபோதியல் ஆகிட்டோம். ஏன்னு கேளு, ஒரு காலத்துல எல்லாத்தையும் நம்பணும். பட்டிக்காட்டுலாம் பாத்தீங்கன்னா திண்ணையெல்லாம் படுத்து போய் யாரும் வீட்டை பூட்ட மாட்டோம், திண்ணையில படுத்து கிடப்போம். இப்ப திண்ணையெல்லாம் எடுத்துட்டாங்க, கிரில் கேட்டு போட்டாங்க, கேட்டை மூடிட்டாங்க. நம்ம யாரையும் நம்பாம கேட்டு போட்டு பூட்டு போட்டாங்க. இப்ப பூட்டையும் நம்பாம அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போட்டாங்க. இப்ப வாட்ச்மேனை நம்பாம வீட்டுல வாட்ச்மேன் போய் சொல்றேன், வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, டேய் தப்பு பண்ணா கடவுள் மேல வந்து பாத்துட்டு இருக்காருனா, இப்ப டேய் ஏதாவது பண்ண சிசிடிவி கேமரா பாத்துட்டு இருக்கா.
கண்டிப்பா மாற்றம்டா. நடுவர்களே சிசிடிவி கேமரான்னு சொன்னதான் வந்துச்சு. வந்தோடனே கேட்டேன், சார் பேண்ட் சூப்பரா இருக்கே, எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க எடுத்தீங்க, எவ்வளவு எடுத்தீங்க, என்னன்னு கேட்டேன். சட்டம் போட்டு சொல்லாதீங்க காரணம். ஏன் பொட்டாட்டிக்கு தெரியாம எடுத்தீங்கன்னு. நான் எடுத்தது கணக்காரனுக்கே தெரியாது. அப்படி மாறிக்கிட்டே வருது ஜெனரேஷன் கேப். கண்டிப்பா சிசிடிவி கேமரான்னு எங்க அக்கா எல்லாம் இங்க இன்பமா இருக்காங்கன்னா போன்ல அப்பப்ப வீட்டை பாத்துக்குவாங்க. இந்த மாடர்ன் டெக்னாலஜி துன்பமா இருக்குமா நடுவர்களே? குழந்தைகளை பாத்துக்கலாம், வீட்டுக்காரரை பாத்துக்கலாம், வீட்டுல இருக்கார வெளியே இருக்காரன்னு பாத்துக்கலாம். எவ்வளவு இன்பமான சூழ்நிலைகள் இருக்கும் நடுவர்களே. மேலும் நடுவர்களே அந்த காலத்துல பொம்பளை பிறந்தா என்ன பண்ணுவாங்கக்கா? என்ன பண்ணுவாங்க? பொம்பளை பிள்ளையே வேணாம் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க. இந்த காலத்துல அப்படியா? அப்படியே தாய் மாமன் சீரோட பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் சாட்சியெல்லாம் பாட்டு மானத்து மங்கையில மாங்குட்டி பெத்த மயிலே. அப்படி பாட்டை கடிக்க கூடாதுமா. அந்த பாட்டு எப்படி பாடு தெரியுமா? மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்டக்குள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயிலே, தாய்மாமே சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு ஒண்ணு தாராண்டி, சீர் சுமந்த சாதி சனமே ஊரு வருமே. பல்லவியோட சரணம் நல்லா இருக்கு தெரியுமா? கண்டிப்பா ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும்னு, எறும்ப பால் குடிச்சா எப்போ வந்து சேரும்னு, காரா பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே, தங்கத்து வெள்ளியில சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணும்னு, தங்கத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே, பச்சை உடம்புக்காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, பிள்ளைக்கு தாய்ப்பால தூக்கி கொடுக்க சொல்லு, மாமன ஈர துணி போத்தி படுக்க சொல்லு, மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொழியாட்டில் கூங்குயிலே. அழகு அழகுக்கா. எப்படி சம்மந்தம் பண்ணுவாங்க தெரியுமாடா? ஒரு ஆறு கடந்ததும் சம்மந்தம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? ஒரே ஊருக்குள்ள ரொம்ப சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆறாவது கடந்துதான் சம்மந்தம் பண்ணுவாங்க. அந்த ஆறுல சீர் கொண்டு போவாங்க. என்ன காரணம் தெரியுமா? புருஷன் கொண்டாட்டி இந்த கரையில சண்டை போட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போவாங்க. போனா அந்த ஆறு கடந்து தான் போகணும். அப்ப அந்த ஆறு கடவுல தனியா போக முடியாது. உடனே புருஷன் சேர்த்து பார்த்துக்குவான். கோச்சிக்கு போற அங்க வரைக்கும் போகணும்னு கூட போவான். இந்த ஆத்தை கடந்து இந்த தண்ணியில போகும்போதே கோச்சிக்கிட்ட ஜோடி ஒன்னா சேர்த்துருவான். அதனாலதான் ஆத்தை கடந்து கொண்டு விடுவாங்க. அந்த ஆத்து கடத்தல பொண்ணு மாப்பிள்ள சண்டை சரியா போயிடும். இன்னைக்கு அப்படியா? போன போடுறா, எப்பா எப்பா உன் மாப்பிள்ளை என்ன அடிச்சு விட்டாம்பா, என்ன ஊத்திட்ட நைட்டி, அப்படியே வா அப்படியே வெளியே வா, வக்கீல கூப்பிடு, ஜட்ஜ கூப்பிடு, இப்பவே டைவர்ஸ் பண்ணிடுவோம். ஒரு போன்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்கடா. நடுவரே குடும்பம்னா என்ன? குடும்பம்ங்கிற வார்த்தையிலேயே குடு கூட்டல் இன்பம். இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பதுதான் நடுவர்களே குடும்பம். ஆம்பளைங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னாவது ஒரு நல்ல பேர் இருக்கா நடுவர்களே? தண்டச்சோறு தருதல மொள்ள மாதிரி முடிச்சவைக்கு பொறுக்கி என்னென்ன பேர்கள் விதவிதமா டிசைனா. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்களுக்கு குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கறதே நம்ம தான் நடுவர்களே. நாதாரி ஊதாரி அப்படி இருக்கிற பேரு இப்ப கணவர் புருஷர் தலைவர் இந்த ஜோக்கெல்லாம் விட்டுட்டு ஏன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்து போயிடுவாங்க. முத புருஷன் ஆக்குனதே நான் தான் தெரியுமா? கண்டிப்பா. ஆமா, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுமா. நம்ம பேமெண்ட்ல பார்த்துட்டு போய்க்கிற வேண்டியதான். தகரமா இருக்கவங்களை கூட தங்கமா மாத்துறது இந்த மனைவிகள். ஜீரோவா இருக்கவங்களை கூட ஹீரோவா மாத்துறது இந்த மனைவிகள். அப்படி ஒண்ணுமே இல்லாம உருப்படியே இல்லாம இருக்கிறவங்களை கூட தங்கமா வைரமா மாத்தி வாழ்க்கையை ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம் நாங்க. எங்களை பார்த்து ஒரு அழகான மனைவி அமைஞ்சாலே வாழ்க்கை இன்பங்கிறத கவிஞர் வாலி ஒரு அழகான பாடல் வரிகள்ல சொல்லியிருப்பாங்க நடுவர்களே. வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. சேர்ந்து பாடுங்க. நம்ம என்ன படிக்கணும்? வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் முடிவென்ற சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசமே தோழி. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோழி சந்தோஷ சாம்ராஜ்யம். ஒரு 5 நிமிஷம்
வசந்தம்னு சொல்லி முடிங்க. ஓகே நடுவர்களே, நல்ல மனைவி அமைஞ்சாலே வாழ்க்கை அழகுங்கிறத எவ்வளவு அழகா கூட்டிட்டாங்க நடுவர்களே. நடுவர்களே, அந்த காலத்துல சாப்பாடுல முடிவு இருந்தா மனைவி எல்லாம் திட்டதாங்க செய்வாங்க. கணவன் சாப்பாடு தூக்கி மூஞ்சிலே இருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தட்டுல முடியோட அன்னைக்கு நான் போன மாசம் என் வீட்டுக்காரர் சாப்பாடு கொண்டு போயிட்டு பாட்டோட கவிதை என்னன்னா, நான் வருத்தப்படக்கூடாதுன்னு கவிதை சொல்றாரு நடுவர்களே. உன் கூந்தலின் வளைவு நெளிவால் நான் தான் மயங்கி விட்டேன் என்றால் இந்த சாதம் கூட மயங்கி விட்டதே. அடனே இல்லம்மா, தயிர் சாதம் கொடுக்கலாம், மை அப்படி கொடுக்கூடாது. நானா ரொம்ப ஸ்பெசிபிக்கான லேடி. நானா சமைச்சு வச்சேன்னா ஒத்த முடி இருக்காது தெரியுமா? ஏன் தெரியுமா? விக்க கட்டிட்டு தான் சாப்பிட்டேன். நடுவரே, பெண் விடுதலைக்காக பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த தியாகிகளின் திசை நோக்கி நான் வணங்குறேன். ஆனா உண்மையிலே பெண் விடுதலைக்காக பாடுபட்ட 3 தெய்வங்கள் யார் தெரியுமா? இவரே யாரு? மிக்சியை கண்டுபிடிச்சவங்க, கிரைண்டரை கண்டுபிடிச்சவங்க, வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சவங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்க இப்படி வர முடியாது. நேற்று காலையில மாவாட்ட ஆரம்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் நான் ஆட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா மாவு அப்படி ஆட்டுவேன். சாதாரண கிரைண்டர்லயே சூப்பரா ஆட்டுவோம். மாவை மட்டுமா ஆட்டுறீங்க? புடிச்ச குடுமையை பிடிச்சுதான் சேர்த்து ஆட்டுறீங்க. நிறைய ஆண்களுக்கு ஏன் தொட்ட விழுது? ராத்திரி எல்லாம் புடுங்குறது. உங்க ஆத்தா பச்சை கேட்காத, உங்க அண்ணன் நினைச்சு செய்யாத எதுவும் அப்புறம் பிடிக்கி குடும்பம் தான் நடுவர்களே. சண்டை சச்சரவு இருக்கும். சண்டை சச்சரவு இல்லைன்னா அது குடும்பமே இல்ல. ஒரு சினிமா எடுத்துக்கங்க. ஒரு சினிமால காமெடி, ஆக்ஷன், சாங், வில்லத்தனம் எல்லாம் இருந்தாதான் சினிமாவை ரசிக்க முடியும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ஹீரோவும் ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிட்டு என்ன சினிமா பார்க்க முடியுமா நடுவரே? புருஷன் முன்னாடி வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணிட்டான். 2 பைத்தியங்களை கொண்டு வச்சிருக்காங்க. சண்டையை போட மாட்டேங்குது, சிரிச்சுக்கிட்டே. ஆமா நடுவர்களே, குடும்பம்ல சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சண்டைக்கு அப்புறம் வருகிற இன்பம் இருக்கிறவர்களே, அது என்ன ஒரு இன்பமான தருணம். நான் என் வீட்டுக்காரமா சண்டை போட்டோம்னா என் வீட்டுக்காரங்க என் பைக்ல ரவுண்ட் கூட்டு போவார். பாட்டு பாடிட்டே போவோம். Come on baby, let's go on the bullet. அந்த வேல பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாடி தான் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு. அதுக்கு தான் அன்னைக்கு என்னை பைக்ல ஏற்றிட்டு போனாரு. போலீஸ்காரர் நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினோட இவர் எங்க வீட்டுக்காரர் நீ இறங்குனாரு. ஏன் என்னையே இறங்க சொல்றீங்கன்னு. அதுக்கு எங்க அத்தா சொல்றாரு, போலீஸ்காரர் அடுத்து இப்படியே உன்னை கூட்டிட்டு போனா கேட்பாரு, இப்படி 75 கிலோ சந்தன கடை எங்கடா கடத்திட்டு போறேன்னு கேட்பாரு. படிக்க தூக்கி கொடுத்துட்டு போறீங்க, ஏன்டா கட்டிட்டு போறீரு? அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா? இப்ப சிவராஜன் தனியா பைக்ல போறாருன்னு வச்சுக்கிறேன். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிற்பாரு. நெல்லு ஊது, ஆர்சி புக் எங்க, லைசன்ஸ் எங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸ் எங்க, இத்தனை கேள்வி கேட்பாங்க. இதே அழகான மனைவியை கூட்டிட்டு போனாருன்னு வச்சுக்கிறேன், போலீஸ்காரர் நிப்பாட்டவே மாட்டாரு. ஜர்கண்டி அனுப்பிடுவாரு. நான் ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டேன், ஏங்க சிங்கிளா வர பையங்க எல்லாம் நிப்பாட்டுறீங்க, பொண்டாட்டியோட வந்து அனுப்பிடுறீங்கன்னு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அவனே ஏற்கனவே ஒரு கிரகத்தை ஏற்றிட்டு போறாமா, நம்ம ஏன் இன்னொரு கிரகத்தை கூட்டுவாங்க. அதான் அப்படி அனுப்பி நடுவர்களே, அன்றைய காலத்துல மனைவிங்கிறவங்க 4 சிறைக்குள் அடைப்பட்ட கைதியாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க கைதிக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. மணி அடிச்சா சாப்பாடு கிடைக்கும். ஆனா அன்றைய மனைவிமார்களுக்கு அது கூட கிடைக்காத நடுவர்களே. எல்லாருக்கும் சமைச்சு விட்டுட்டே தாங்க. இந்த சாப்பாடு இருந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, படுத்து தூங்குவாங்க. ஆனா பட்டினியா படுத்து தூங்குவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது நடுவர்களே. மல்டி டாஸ்கிங், மல்டி பெர்ஃபார்மன்ஸ் விமனா இருக்காங்க. டீச்சர், டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர், ஏர் ஹோஸ்டர், ஏரோநாட்டிக்ஸ் எல்லா இடத்துலயும் ஒரு பெண்கள் இருக்கிறார்கள்னா அதுக்கு குடும்பம் சப்போர்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. எங்க நடுவர் 30 நாள் நிகழ்ச்சி பண்றாங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. முகத்துல பாருங்க எவ்வளவு இன்பம், மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்க குடும்பம் வசந்தமா இருக்க ஒரே காரணம் தான் நடுவர்களே. இது தெரியாம அவங்க பேசுறாங்க நடுவர்களே. வசந்தம் சொல்லிட்டு அவனுக்கு ஃபேமிலி தர மாட்டேன். பரவாயில்ல, உங்க அன்பு சிரிப்பும் போது நடுவர்களே. இந்தியா நமக்கு அந்த காலத்துல வரவு செலவு கணக்கு கூட பார்க்க விட மாட்டாங்க நடுவர்களே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார நிதி மந்திரியாக நிர்மலா சீதாராமன் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த குடும்ப உறவோட சப்போர்ட் தான் நடுவர்களே. இறுதியாக ஒரு பாரதிதாசனின் கவிதை வரிகளோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. இளமை பருவத்துல இருக்க காதல் வந்து எல்லாருக்கும் இருக்கும் நடுவர்களே. இளமை பருவத்து காதல் எல்லாருக்கும் இன்பமா இருக்கும். ஆனா முதிய பருவத்தில் உள்ள காதல அழகான பாரதிதாசன் கவிதை வரியில பாத்துருவோம் நடுவர்களே. புதுமலர் அல்ல காய்ந்த புட்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவட்கு வரண் நிலம் குளிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்பே எனக்கு இன்பம் நல்கும். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இளமை பருவத்தில் என்றால் கசக்கும். முதுமை பருவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற இன்பம், அவர்களை சுற்றியுள்ள குழந்தைகள், குடும்பம், மாமன், சித்தப்பா, சித்தி என்ற உறவு இனிக்கும் நடுவர்களே. குடும்ப வாழ்க்கைங்கிறது அன்றைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்றைய குடும்ப வாழ்க்கையாக
வாய்ப்பளித்த நடுவர் பெருந்தகைக்கு என் பணிவான வணக்கத்தையும் இங்க உள்ள அருமை மக்கள் ரசிக மக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இந்த